ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டிகேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டிகேர். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வர்சஸ் ப்ரெஸ்டீஜ் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பிராண்டிங்காக கிடையாது. சேம் டயாமீட்டரில் இருக்கக்கூடிய 2 பேன் வந்து நான் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்பேச்சுலஸ் யூஸ் பண்ணால் அது லைஃப் லாங்காக வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது சில மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்ட் ஃப்ளிப்கார்ட் SmartBuy அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஓன் பிராண்ட். அதில் ஆர்டர் பண்ண ஒரு பேன் வந்து நான் இப்போ ரிவ்யூ காமிக்கிறேன். ஆக்சுவலி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா எதுவும் டேமேஜாக இருந்தால் நம்ம இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸ் காமிச்சிட்றேன். லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. ரெண்டாவது இதோட சேஃப்காக அவங்க ஒரு 3 கவர் வச்சுருந்தாங்க, அந்த பபிள்ஸ் கவர். ஸோ ரொம்ப சேஃபாகவே நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கிளாஸுமே நல்ல வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட ஹேண்டிலுமே எல்லாமே நல்லா க்ரிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேன் பாருங்கள். இதை பேனுன்னு சொல்ல முடியாது, கடாயின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. நேராக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெருசு, பார்த்தா கடாய் மாதிரியும் இருக்கும், பேன் மாதிரி இருக்கும். இது 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாட்டம் பாருங்கள், இண்டக்ஷன் கம்பேட்டிபிள். நாட் ஓன்லி இண்டக்ஷன், கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் இருக்கனால தான் இதை பெஸ்ட்டு சாய்ஸாக நான் சூஸ் பண்ணேன். ஹேண்டில் நல்லா க்ரிப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஹேண்டில் வந்து தனியாக தான் வந்துருந்துச்சு. 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹேண்டில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி இந்த 2 ஸ்க்ரூவை கனெக்ட் பண்ணால் போதும். அது மாதிரி இந்த 2 ஸ்க்ரூஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ கனெக்ட் பண்ணுறது பெரிய மேட்டரே கிடையாது, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேனோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 லேயர்ட் கோட்டிங், இதை வாஷ் பண்ணுறது ஈஸி, கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர், நல்ல பெருசு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லிட்டோட இவ்வளோ கம்மியாக அஃபர்டபுளாக நல்லா வந்து குவாலிட்டியாக கிடைக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் பிராண்டடு நல்லா இருக்கும், நல்லா உழைக்கும். ஸோ இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேனோட டயாமீட்டருமே 26 சென்டிமீட்டர். ஸோ இது நல்லா பெருசாக தான் இருக்குது. அது மாதிரி இதோட ஃபீச்சர்ஸுமே இந்த ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹேண்டில் பாருங்கள், காப்பர் ஹேண்டில். ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அது வெளியில் வந்துடும். திரும்பி ப்ரெஸ் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா லாக் ஆகிக்கிறோம். ஸோ இதை கழட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸி. தனியாக கொடுத்துருந்தாங்க, நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கோட்டிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. பேக் சைடு இதை பார்த்தீங்கன்னா இதுவும் இண்டக்ஷன் பேஸ்டு, அதாவது இண்டக்ஷன் கம்பேட்டிபிள். கேஸ்லேயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். கரண்ட் இல்லாத டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் தீர்ந்த டைம் வந்து நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நம்பி வாங்கலாம். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டாக அட்ராக்டிவாக காப்பர் கலரில் இருக்குது. சாக்லேட் கலர் கூட சொல்லலாம். கோட்டிங்குமே ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்டும் சரி, இந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராடக்ட்டும் சரி, இதோட சைஸ்லேயும் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் குவாலிட்டிஸ்லேயும் ஃபீச்சர்ஸ்லேயும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் வந்து அட்வான்ஸ்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லிட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது மூடி கொடுத்துருக்காங்க. இந்த மூடி மட்டும் நம்ம தனியாக வாங்கினா 200-300 வரும். பட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பேனோட சேர்த்து லிட்டு கொடுக்குறது பெரிய விஷயம். இன்னும் ப்ரெஸ்டீஜில் வந்து லிட்டு கொடுக்கல, பட் குவாலிட்டி வைஸாக ஓகே தான். ஸோ ரெண்டுமே ரீசனபிள் அக்செப்டபுளாக இருக்கனால ஓகே தான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான ஸ்பேச்சுலாஸும் சரி, ஸ்பூன்ஸும் சரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த நைலான் ஸ்பேச்சுலாஸ். அதையுமே நான் ரிவ்யூ காமிச்சிடுறேன். இந்த 3 வந்து நான் காம்போவாக வாங்கினது தான். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து நைலான் ஸ்பேச்சுலாஸ்.
பர்டிகுலராக நான்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது. இந்த 2 ஸ்பூன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதோட யூசேஜ் என்னன்றது. ஸோ அதனால் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த ஸ்பூனோட நேம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்றவங்களுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஸ்பெகாட்டி ஸ்பூன். ஸ்பெகாட்டி நூடுல்ஸ் அப்படின்றது வந்து பாஸ்தாவில் செஞ்ச ஒரு நூடுல்ஸ், ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன் தான் இது. நார்மலாக எல்லா நூடுல்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ்லாம் இந்த ஸ்டிக்கி நூடுல், அதாவது ஸ்பெகாட்டி நூடுல்ஸை வந்து இந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ தூரம் அந்த ஹோல் பிடிக்குதோ அது வந்து ஒரு பிளேட்டுக்குன்னு கணக்கு. ஸோ அப்படி வச்சு தான் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணுவாங்க. ஸோ ஹேண்டில்ஸ் பாருங்கள், நல்ல க்ரிப்பாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே நைலான் ஸ்பாச்சுலஸ். ஸோ நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ண வேண்டாம், அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. மேபி மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக்கில் நீங்கள் அப்படி ஸ்பாச்சுலஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வுட்டன் திங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட், சிங்கிளாக நான் வாங்கினேன். 125 நினைக்கிறேன். இதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேச்சுலாஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வாங்கின நான்ஸ்டிக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுப்பில் வச்சு குக் பண்ணக்கூடாது. அதுக்கு சில மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸோ இல்லை லேபிள்ஸோ ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதோட வச்சு நம்ம குக் பண்ணவே கூடாது, அது ராங். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா வைப் பண்ணி எடுத்துருங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டைலூட் பண்ண சோப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக விம் லிக்யூட் வந்து தீர்ந்துருச்சு, அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லிக்யூட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. லைட் டிட்டர்ஜென்ட் உள்ள சோப் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் போய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த ஈரம் ஃபுல்லாக கிளியராக எடுத்துடணும். எப்பயுமே நான்ஸ்டிக் பொறுத்த வரையும் சில்வர் ஸ்க்ரப்பர், ஹாட் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மறுபடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப அதே மாதிரியே விட்டுறலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி ஒரு 2 டைம்ஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எப்போல்லாம் சமைச்சு முடிக்கிறோமோ அப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சோம் அப்படின்னா எப்பயுமே அந்த கோட்டிங் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், லாங் லாஸ்டிங்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.